வணக்கம் உறவுகளே. இப்போ வெளியில கிளம்பி நிக்க பாருங்க. இது பழைய ட்ரெஸ் தான், புது ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. எங்க கிளம்பி போறேன்னா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, சரியா? ஒரு சுவாரஸ்யமான வீடியோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க. எஸ், அந்த ஃபங்க்ஷன் வந்து பெண்களை மட்டும் வச்சு நடத்தப்படுற ஃபங்க்ஷன். வாங்க, எங்க போறேன், என்ன பண்றேன், என்னெல்லாம் என்ஜாய் பண்றோம். நாங்க வந்து 2 வீல் டிரைவர் கொண்டு போய் விட்டு வந்துருவோம். 2 வீல் இல்ல, 4 வீல், 2 வீல் மொத்தத்துல டிரைவர் நீங்க. எல்லா டிரைவர் நாங்களாம். ஆமா, அதனால வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடக்கு ஏது நடக்குன்னு என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து பாருங்க. சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும், வந்து பாருங்க. நல்லா ஜாலியா இருப்பீங்க. ஜாலியா இருக்கும், அதுல சில ட்விஸ்டுகளும் இருக்கும். வாங்க உள்ள போய் பாருங்க. நம்ம தங்கச்சி மாதிரி 2-3 பேர் இருக்காங்க, நல்லா ஜாலியா இருக்காங்க. எல்லாருமே தங்கச்சி தான் உங்களுக்கு. ஆமா, எல்லாரும் யாருமே உங்களுக்கு மூத்த அக்கா கிடையாது. எல்லாருமே நம்மளோட சின்ன பிள்ளை தான். எல்லாருமே உங்களுக்கு தங்கச்சி தான், எனக்கு நாத்தனார் தான். சரி, நாத்தனார். ஆனா மீன்ஸ் வந்து இவங்க வந்து எப்படின்னா புதுசா வந்தது, ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா உள்ள ஃப்ரெண்ட்ஷிப். நாங்க வந்து நல்லா இருக்கும். வாங்க பாப்போம். ஒவ்வொருத்தரையும் நான் தனித்தனியா உங்களை மீட் பண்ண வைக்கேன். வாங்க போய் பார்ப்போம். இப்போ வந்துட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேலே இருக்காங்க, நம்ம போய் பார்ப்போம். ஹாய் எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பேருக்கு தகுந்தாப்ல என்ட்ரி ஆகுறாங்க. நாங்க எல்லாம் ஒரு பிளானோட தானே வருவோம். பிளான் இல்லாம இங்க வருவோம். ஓகே, நான் தான் லேட்டு. என்ன எல்லாரும் வந்துட்டாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதான் அடிச்சு. ஹாப்பி பர்த்டே. ஹாய், ஒரு என்ட்ரி கொடுத்துருங்க எல்லாரும். வெரி குட் மேம். ஹாய் சொல்லுங்க. மகி ஹாய் சொல்லுங்க. சூப்பர். 2 நிமிஷம் சொல்லிட்டா. அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. நாங்களாம் ஃபர்ஸ்டே வந்து அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. பாட்டு படிச்சுட்டு, அதனால கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, பாட்டை மட்டும் தவிர்த்துக்கோங்க, அது ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ வந்து கேக் வெட்டலாம், ஓகேவா? எங்க பக்கத்துல தான் வந்திருக்கு, பாத்துக்கோங்க. எல்லாமே மூச்சு தான் பார்க்க. நாங்க 3 பேருமே வெஜ். இந்த மேம் நானு 3 பேரும் வெஜ்ஜி, இவங்க எல்லாரும் நான்வெஜ், ஓகேவா? இப்போ கேக் வந்து நாங்க கேக் வெட்ட போறோம். மேம் எங்களுடைய பரமேஸ்வரி மேம் தான் இன்னைக்கு பர்த்டே, அதுக்கு தான் கேக் வெட்ட வந்திருக்கோம். உட்காந்துருக்காங்க மேம். ஹோட்டல்ல பாட்டு படிக்குது, கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. யார் வெஜ்ஜி? வெஜ்ஜில இந்த பக்கம் வந்துருங்க. ஹாய் ஹாய் ஹாய், இந்த பக்கம் வா. முகத்தை மட்டும் காமிக்க. ரெடியா? உட்காருங்க மகேஷ். என் தங்கச்சின்னு சொன்னா, எனக்கு அண்ணனுக்கு தங்கச்சி என்ன சார், அப்பாவுக்கு தங்கச்சி. இவங்க எல்லாருமே வீட்டுல வச்சு நாங்க இன்ஃபோ கொடுத்துட்டு தான் வந்தோம். ஆமா, எல்லாருமே உங்களுக்கு. எனக்கு இல்ல, அவங்க இன்ட்ரோவே கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. கேக் சூப்பரா இருக்கு. உட்கார்ந்தாதான் தெரியும், எந்திரிச்சோம்னா கூட்டமா வந்து. சரி, எந்திரிக்கதான் தோணுது. எல்லாரும் பாட்டு படிங்க. ஹாப்பி பர்த்டே டு Happy birthday, sweetie ma'am. Very good. அப்படியே எல்லாம் சாப்பிடுங்க. இப்படி வச்சுருங்க. பிளேட் ஒன்றுமே இல்லை.
சூப்பர். செம்மையா இருக்கு கேக். மாத்தலாம். ஆன் பண்ணிட்டியா? கிளியரா இல்ல? அது வந்துடும், கிளியரா வந்துடும். இதான் என் நாத்தனார். ஓகே ஓகே, கேக்க சாப்பிடு. இது வந்து எங்களுடைய ஒரு சின்ன அன்பளிப்பு எங்க மேம்க்கு. ஓகேவா? நாங்க எல்லாரும் குரூப்பா ஒரு அன்பளிப்பு. ஓகே. இந்த பக்கம் வா. மோகன் அந்த பக்கம் வா. பல்ப்னா நீங்க பல்ப் வாங்குறதுல நீங்க பிரைட்டா எரிவீங்கன்னு அர்த்தம். எங்களுக்கு எல்லாம் வெளிச்சம் கொடுக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, வெரி குட். இது வந்து கடை வசந்தன் கோவுடைய ப்ரமோஷன் கிடையாது. இது வந்து நாங்க சொந்தமா காசு கொடுத்து வாங்கிருக்கோம். வெளியில எடுங்க, ஓபன் பண்ணி காமிங்க. கட்டப்பையில இருந்து வெளியே எடுங்க. இது எனக்கு கொடுத்த gift கிடையாது. ஓகே, ஓபன் பண்ணி காமிங்க என்ன வாங்கிருக்கோம்னு. அது அப்படியே தெரியுது. என்னடா அது தெரியும், நல்லா தெரியும். இந்த பல்ப் ஐடியா கொடுத்தது எந்த பல்ப்? இந்த பல்பா? நாத்தனார் பல்பா? Thank you so much. இந்த பல்ப் ஐடியா உன் ஐடியா தானே? பல்ப் ஐடியா உன் ஐடியா தானே? ஓடுறா. எங்களுக்குலாம் வெஜ்ஜி பாருங்க. வெஜ் ரைஸ், பேபி கார்ன் 65. என்ன நல்லா இருக்கா? சாப்பிடலாம். ஓகே, உங்களுக்கு இந்த சிக்கன் பிரியாணியா? அப்படி லெக் எடுத்து ஒரு கட்டிக்கு வைப்போம். ட்ரெயினர் இப்படி கடிச்ச மாதிரி பார்த்தானாக்கா. நீங்க இந்த சூப்பே இன்னும் முடிக்கலையா மேம்? இந்த சூப்பே முடிக்கலையா? அதுக்குள்ள சூப் முடிக்கிறதுக்குள்ளதான் நம்மள சூப் பண்ணிட்டாங்க. நீங்க ஓகே, எது வேணும்? அதெல்லாம் தர முடியாது. அதெல்லாம் தர முடியாது. அதெல்லாம் தர முடியாது. சரியா? அடிச்சு ஓட்டு. இரு, இப்படி இருக்கேன். இப்ப ஹாய் சொல்லு. சாப்பிடு. நீ வெஜ்ஜி தானே? நீ எங்க பக்கம் வந்துடலாம்ல? இல்ல, நான் சாப்பிடலாம் பிளான் பண்ணிட்டேன். அடப்பாவி. இல்ல டிஷ் எல்லாம் பார்த்தோன்னே சாப்பிடக்கூடாது, இங்க சாப்பிடலாம்ல. எங்கேயுமே உடலுக்குள்ள வீட்டுல சாப்பிட்டாலும் அந்த உடலுக்குள்ள தானே சாப்பிடுறோம். அது இல்ல, கல்யாணம் வச்சிட்டாங்கன்னு வேண்டாங்க. அதை பத்தி ஒண்ணும் இல்ல, அவ சாப்பிடலாம். அவ சாப்பிடுறது தப்பு இல்ல. ஹலோ, கல்யாண பொண்ணு நல்லா சாப்பிடு. கல்யாண பொண்ணு நல்லா சாப்பிடு. இந்த பொண்ணும் கல்யாண பொண்ணு 2 பேரும். சரியா? 2 கல்யாண பொண்ணு. இவங்களுடைய கல்யாண ஃபங்க்ஷன்லாம் வரும். நான் கண்டிப்பா வீடியோல எடுத்து போடுவேன். பாட்டு படிக்கிறது தவிர்த்துக்கோங்க. ஹோட்டல்ல பாட்டு அதெல்லாம் கட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஓடும், வண்டி ஓடும். சரியா? கல்யாண வீடியோ எடுத்துருவோமா ஜெயஸ்ரீ? கல்யாண வீடியோ பக்காவா எடுத்துருவோமா? சூப்பரா இருக்கா? நல்லா செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. இதை வந்து ட்ரையல் பார்த்துக்கோங்க. 2 தம்பியும் வந்த உடனே, சரியா? 2 தம்பி மட்டும் ஒன்னா இதில் குடிக்காதீங்க, தனித்தனியா குடிங்க. இப்போ வந்து மின்ட், அதாவது மின்ட் லெமன் ஜூஸ் ஸ்வீட்ல குடிக்கிறோம். இந்த எல்லாருமே வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அப்பப்போ வந்து ஹோட்டலில் பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கு, தவிர்த்துக்கோங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஹோட்டலில் ஒன்றும் சொல்ல முடியாது. சரியா? குடிச்சிட்டு அப்புறமாட்டு எல்லாரும் வரட்டும், பேசுவோம். இங்கே பாருங்க, இப்போ வந்து நம்ம இதுலேயே நம்ம ஃப்ரெண்ட்ல இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம க்ளோஸ் தான். அவங்க வந்து ப்ரௌனி மேக் பண்ணுறாங்க. ப்ரௌனி வந்து ஹோம்மேட் ப்ரௌனி மேக் பண்ணுறாங்க. அப்புறம் இது பேர் என்ன பேரு? ஆமா சொல்லுங்க. இது வந்து இவங்க தான் மேக் பண்றாங்க. இப்போ அவங்க பேசுவாங்க. இதுல வந்து ராகி இருக்கு, கோதுமை இருக்கு, ப்ரௌன் சுகர்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செமையா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க எல்லாருமே சாப்பிட்டுருக்கோம், சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ஆமா, இது வந்து ப்ரமோஷன் கிடையாது, எங்களுடைய சொந்த எங்க ஃப்ரெண்டு, நாங்க எல்லாரும் க்ளோஸா இருக்கிறதுனால நாங்க சொல்றோம். சாப்பிட்டு பார்த்து தான் சொல்றோம். சூப்பரா இருக்கு.
என்ன நல்லா இருக்கு மேம், உண்மைக்குமே செமையா பண்ணிருக்கேன். ஆனா இது வந்து அன்னைக்கு ட்ரை பண்ணல நான். ட்ரை பண்ணி பாருங்க. இது இப்ப சாப்பிட போறேன். அது சாப்பிட்டுருக்கேன் ஏற்கனவே. ஓகே தேங்க். போயிட்டு வந்தாச்சு. நல்ல வெயில் என்ன, சரியான வெயில். ஆனா காத்து அடிக்கி, காத்து அடிச்சுன்னா வெயில் அடிக்கிறதே தெரியல. காத்து அடிக்கி வெயில் அடிக்கி. ஹோட்டல் ஃபுல்லா ஏசி தானே? அது ஃபுல்லா ஏசி. நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்திருப்பீங்க எல்லாரும். என்னன்னா எங்களுக்கு குரு அவங்க வந்து பேரு பரமேஸ்வரன் மேம். நிறைய வீடியோலாம் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஆரி ஒர்க்கு, மேக்கப்பு, இந்த மாதிரி பல இது வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெஹந்தி, சாரி டிராப்பிங், நம்ம சாரி பெயிண்டிங் இந்த மாதிரி நிறைய விதமான இது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க. அவங்க இன்ஸ்டியூட்டில் தான் நாங்களே இருக்கோம். வெளியிலையும் மேக்கப் ஆர்டர் நாங்களும் போவோம், தனியாகவும் பண்ணுறோம், அவங்க கூடயும் இருக்கோம். தனித்தனி ஈவெண்ட் இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? இப்போ அவங்களுக்கு பர்த்டே இன்னைக்கு ஜூலை 31 அவங்களுக்கு பிறந்த நாள். மேம் வயசு என்ன ஆகுது? அது நான் கேட்கல. யாருமே நாங்க வயசை கேட்டுக்கிட மாட்டோம். ஆனா அதுல இருக்கிறதுலே அதிக வயசு நான் தான். மத்த எல்லாருமே என்னையோட வயசு எப்படி உன்னோட ஒரு 2-3 நாள் கம்மியா இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா அக்யூரேட்டா வயசு என்ன நான் கேட்க மாட்டேன். அது அப்பா ஸ்டார்டிங்ல கேட்ட ஞாபகம் சரியான ஞாபகம் இல்ல. சரி, வயசா முக்கியம். நம்ம எல்லாம் வந்து இப்ப வந்து நம்ம உங்க ஆரி ஒர்க்கர்ஸ்ல வந்து மாநில அளவுல பொறுப்புல இருக்கு. தமிழ்நாடு அளவுல செக்ரட்டரி, அசோசியேஷனுடைய செக்ரட்டரி அவங்க. நான் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் செக்ரட்டரி. அவங்க வந்து ஹோல் தமிழ்நாடுக்கு அவங்க செக்ரட்டரி ஆரி ஒர்க்கர் அசோசியேஷன்ல. அதனால இன்னைக்கு ஒரு செலிப்ரேட் அவங்க தான் ட்ரீட் கொடுத்தாங்க எங்களுக்கு. சாப்பாடு வாங்கி கொடுத்தது மேம் தான் வாங்கி கொடுத்தாங்க. நாங்க வந்து கேக் கட் பண்ணோம், அப்புறம் கிஃப்ட் வாங்கி கொடுத்தோம். இல்ல நான் வந்து கேள்விப்பட்டேன், நீ வந்து நாட்டுக்கோழி சாப்பிட்டையா, பிறகு மட்டன் சுக்கா சாப்பிட்டையா, பிறகு வந்து காடை ரோஸ்ட் சாப்பிட்டியா, சொல்றது யாரு நண்டு சாப்பிட்டியா? நீங்க சொல்றது யாருமே சாப்பிடல. அவங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்களே சாப்பிடல. வீடியோ தான் ஃபுல்லா பாத்துருப்பாங்களே. நான்வெஜ்ல என்னது பத்திமா சாப்பிட்டுருக்காங்க? சிக்கன் தான் சாப்பிட்டாங்க. மட்டன்லாம் கிடையாதா? மட்டன் இருக்கு, இவங்க வாங்கல. சிக்கன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். சிக்கன் பிரியாணி, கிரேவி, தந்தூரி சிக்கன், இந்த மாதிரி அதான். ஆனா எனக்கு இதுல வந்து ஒன்னா கருத்து சொல்லலாமா? நீ 1000 சொல்லு, நம்ம தங்கச்சி செவக்காடு மகேஷ் இல்லாதது அது மகேஷ் இல்ல. எல்லாருமே அதை சொன்னோம். மகேஷ் இல்லாதது எங்களுக்கு கொஞ்சம் இதா தான் இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும். அவங்களும் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஏற்கனவே என் கூட அதோட திருச்சி போர்ட் மீட்டிங் கோவையில நானும் அவங்களும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னும் வர நிறைய ஈவெண்ட் எல்லாம் வர இருக்கு. உறவுகள் எல்லாரும் காத்திருந்து ஈவெண்ட்டை வந்து நீங்க பாருங்க. ஈவெண்ட்ல கலந்துக்கிறவங்க இஷ்டம் இருந்தா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துட்றேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் நம்பர் கொடுத்துட்றேன். என்னைய தனிப்பட்ட முறையில என்னை கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. நல்ல வேல்யூபிளான சர்டிபிகேட், கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுக்கும், அசோசியேஷனுடைய லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கொடுக்கும், மெடல் கொடுக்கும், நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல கலந்துக்கிறது கொண்டாட சர்டிபிகேட் கொடுக்கும். இதெல்லாம் ப்ராப்பரா நான் அடுத்தடுத்து நான் சொல்ல இருக்கேன் உங்களுக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் இடம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் ஆடு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். கவனிச்சிட்டு அதை வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இப்போ வந்து கிஃப்ட் என்ன வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவ வந்து நான் சொன்னா 2 பொண்ணுங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னா, அந்த பொண்ணுங்க 2 பேருமே எங்களை விட ரொம்ப ஏஜ் கம்மி. அவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அவங்க கலாய்க்கிறதுக்காண்டி அந்த 2 பாப்பாவுடைய வீடியோ வரும் பாருங்க, கல்யாண வீடியோ வரும். பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கேன்னு இருக்கா ஜெயஸ்ரீ. அப்படின்னா என்னது? கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்டி, பேச்சுலர் பார்ட்டி. அந்த வீடியோவும் வரும், அதையும் தவறாம பாருங்க. அப்புறம் வந்து ஜூஸர் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. மேம் ஜூஸ் நல்லா குடிக்கும், அதனால முக்கால்வாசி அவங்க ஜூஸ் குடிப்பாங்க, ஃப்ரூட் ஜூஸ் தான் குடிப்பாங்க, அது ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிப்பாங்க. ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாம்னு நினைச்சோம். ஸ்மார்ட் வாட்ச் ஏற்கனவே மேம் வச்சிருக்காங்க. ஜூஸர் வந்து வீட்டில் இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி இருக்காதுன்னு நினைச்சு நாங்களா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம். மேம்கே தெரியாது அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும், மேம்கே தெரியாது. நாங்களா சர்ப்ரைஸ் பண்ணோம். அப்புறம் கேக் வாங்கிட்டு போனோம். மேம் ஆனால் சாப்பாடு வாங்கி கொடுத்தது மேம் தான் வாங்கி கொடுத்தாங்க. என்ன வேணுமோ சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. நான் நான்வெஜ் சாப்பிடணும்னு சொன்னா அவங்க அப்படியே ஒரு மாதிரி, என்ன மேம் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க. இல்லை நிப்பாட்டிட்டேன். வெஜ்ஜில் இருந்து நல்லா வெரைட்டிஸாக நல்லா வாங்கி சாப்பிட்டோம். நல்லா திருப்தியாக இருந்தது. நல்லா சூப்பராக போயிட்டு வந்தாச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இதே மாதிரி நல்ல சுவாரஸ்யமான வீடியோ நிறைய வரும். தவறாம பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜை எப்பவும் ஃபாலோ பண்ணுங்க. அதே போல ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். Okay, bye.